அரசு துறைகளின் கீழ் நிறுவனங்களில் வேலை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு வேலை வரும் நேரம் பகுதி முழு தகவல்களை வழங்குகிறது. தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். மத்திய அரசின் கீழ் செயல்படும் நிறுவனத்தில் பணிபுரிய விரும்புவோருக்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. தேசிய அலுமினிய நிறுவனத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியுள்ளது. +2 டிப்ளமோ ITI முடித்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 18 35 வயதுடையவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என கூறப்பட்டுள்ளது. இணைய வழி தேர்வு, நேர்முக தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் www.nalcoindia.com என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என கூறப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு ₹100, பட்டியலின மற்றும் பழங்குடியின பிரிவினருக்கு கட்டணத்திலிருந்து விலக்கும் அளிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக ஜனவரி 21ஆம் தேதி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி சுப்ரீம் கோர்ட்டில் வேலைவாய்ப்பு செய்திகள் வெளியாகியுள்ளது. டெல்லி சுப்ரீம் கோர்ட்டில் டைப்பிங், ஷார்ட் அண்ட் பயின்றவர்களுக்கு வேலைவாய்ப்புக்கான அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியுள்ளது. இளங்கலை பட்டத்துடன் ஆங்கிலத்தில் சுருக்கெழுத்து மற்றும் தட்டச்சு எழுத்து இரண்டிலும் தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 18 30 வயதுடையவர்கள் இந்த காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்களுக்கு எழுத்து தேர்வு, டைப்பிங் தேர்வு, சுருக்கெழுத்து தேர்வு நடத்தப்பட்டு தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு விண்ணப்பதாரர்களுக்கு சென்னையில் தேர்வு நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு ₹1000, பட்டியலின மற்றும் பழங்குடியின பிரிவினருக்கு ₹250 தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் www.sci.gov.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக டிசம்பர் 31ஆம் தேதி என கூறப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் வேலைவாய்ப்பு செய்திகளுக்கான அறிவிப்பை பல்கலைக்கழக நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் திட்ட உதவியாளர் திட்ட பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், புரொடக்ஷன் இன்ஜினியரிங் முடித்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என கூறப்பட்டுள்ளது. வயது வரம்பை பற்றி தெரிந்து கொள்ள அதிகாரப்பூர்வ இணையதளம் சென்று காணுமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேர்முக தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் www.annauniversity.edu. என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணமாக அனைத்து பிரிவினருக்கும் கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக டிசம்பர் 31ஆம் தேதி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட சுகாதாரத்துறையில் பணிபுரிய விரும்புவோருக்கான வேலைவாய்ப்பு செய்திகளை மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்ட சுகாதாரத்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. 10ஆம் வகுப்பு, +2 மற்றும் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வயது வரம்பை பற்றி தெரிந்து கொள்ள அதிகாரப்பூர்வ இணையதளம் சென்று பார்க்குமாறும் கூறப்பட்டுள்ளது. காலியாக அறிவிக்கப்பட்டுள்ள பணியிடங்களுக்கும் விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் நேர்முக தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் திருநெல்வேலி.nic.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணமாக அனைத்து பிரிவினர்களுக்கும் கட்டணத்திலிருந்து விலக்கும் அளிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக டிசம்பர் 31ஆம் தேதி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்லை சாலை நிறுவனத்தில் ITI முடித்தவர்களுக்கு பணிபுரிய வேலைவாய்ப்புகள் வெளியாகியுள்ளது. எல்லை சாலை நிறுவனத்தில் காலியாக உள்ள பல்வேறு பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. கல்வி தகுதியாக 12ஆம் வகுப்பு மற்றும் ITI முடித்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வயது வரம்பாக 18 27 வயதுடையவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என கூறப்பட்டுள்ளது. எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு ₹500, பட்டியலின மற்றும் பழங்குடியின பிரிவினருக்கு கட்டணத்திலிருந்து விலக்கும் அளிக்கப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் www.marvel.bro.gov.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக டிசம்பர் 31ஆம் தேதி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலை தேடும் இளைஞர்களுக்கு முகவரியாக அமைந்துள்ளது நியூஸ்7 தமிழின் வேலை வரும் நேரம் பகுதி. தொடர்ந்து பல்வேறு வேலைவாய்ப்பு தகவல்களை பிரத்யேகமாக வழங்கி வருகிறது. வேலைவாய்ப்பு செய்திகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ்7 தமிழோடு.